மோனிகா. நான் சென்னையில் இருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நன்றி மசாலா கடை ஷாப் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். இப்போ அவங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களே அந்த நன்றி மசாலா இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு ட்ரையல் பார்க்கறதுக்காக. இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அவங்களே நன்றி மசாலாவோட ஃபிஷ் ஃப்ரையில் வந்து அவங்களே வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடலை. வெரி குட், பர்ஃபெக்டாக இருக்க மசாலா எல்லாமே, எல்லா டேஸ்ட் எவ்ரிதிங். ஒரு ஃபிஷ்ஷில் என்னென்ன ஃப்ரை ஃபிஷ்ஷில் இருக்கணுமோ அத்தனையும் அந்த மசாலாவில் இன்க்ளூட் பண்ணி ஜூஸியாக இருக்குது. அண்ட் தென் அவங்க ஸ்பெஷல் முட்டை மசாலா பார்த்தீங்களா, அவ்வளோ ஜூஸியாக அண்டு வெரி நைஸ். அண்ட் அவங்க ஸ்பெஷல் மட்டன் அண்ட் சிக்கன். இது வந்து சிக்கன் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி டேஸ்டான நன்றி மசாலா செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. அந்த அவங்களோட மட்டனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கூட கொஞ்சம் ரைஸ் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இப்படி ஒரு டேஸ்ட் வராது. இந்த மசாலாவில் அவ்வளோ இருக்கும், ஸ்பெஷல் இருக்குங்க. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. நீங்களும் அந்த நன்றி மசாலா ஃப்ளேவரை வாங்குங்க. வீட்டில் வந்து கஷ்டப்படுவாங்க ஹோம் மேக்கர்ஸ்லாம். இது வந்து அப்படியே நம்ம ரெடிமேடாக அந்த மசாலா வாங்கி எல்லா ஃப்ளேவரும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று விடாமல் அந்த மசாலாவில் இருக்குது. அப்படியே நீங்கள் சமைங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க. இது எங்கே இருக்குன்னா முகப்பேரில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. யூ மஸ்ட் ட்ரை. அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எங்கள் கீழே போடுறோம். கமெண்டில் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். இன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் சிவகண்ணனுடைய நன்றி மசாலா சென்னையில் வந்து இது வண்ணாரப்பேட்டையில் தொடங்கியிருக்கு. அந்த கடைக்கு வந்துருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க மசாலாவில் தயார் பண்ண பிரியாணி பார்த்தா சும்மா ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் வாங்கினா எப்படி இருக்கும். நீங்களும் இந்த மசாலா வாங்கி சமைச்சா கண்டிப்பாக இதே மாதிரியே தான் அந்த பிரியாணி வரும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு கைப்பக்குவம் கிடையாது. அந்த மசாலாவை போட்டு யார் சமைச்சாலும் உங்களுக்கு இன்றைக்கி தான் லைஃப்பில் முதல் சமைக்க போறீங்கன்னா கூட நீங்கள் சமைச்சா கூட உங்கள் பிரியாணி இதே மாதிரியே தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நமக்கு இல்லை நீங்கள் பேச்சு வாங்கி நான் சாப்பிடாம இருக்கீங்க. இங்கே வந்து இந்த பாருங்க, உங்களை காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி. பாருங்க மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி பாருங்க. தோல்வி ஏன் மாலை போட்டு அதுவுமே வந்து பிரியாணி